வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. தேசிய அளவில் நடைபெற்ற SGADF தேசிய தற்காப்பு கலைகள் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை குவித்த கோவையைச் சேர்ந்த JKTC அகாடமி கராத்தே மாணவ மாணவிகள். தேசிய அளவில் நடைபெற்ற தற்காப்பு கலை போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்ற JKTC அகாடமி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன. JKTC அகாடமி கராத்தே மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு. JKTC அகாடமி கராத்தே மாணவ மாணவிகள் படிக்கும் பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாராட்டு தெரிவித்தனர். இதனால் உற்சாகமடைந்த JKTC அகாடமி மாணவ மாணவிகள் குதூகலம் அடைந்தனர். கோவை மாவட்டம் கோவையில் JKTC அகாடமி கராத்தே மாணவர்களுக்கும் கராத்தே பயிற்சி மாஸ்டர்களுக்கும் பெற்றோர்கள் நடத்திய மாபெரும் பாராட்டு விழா. இருந்தாலும் பொழுதுபோக்குன்னா நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைலவே எப்போ பார்த்தாலும் முடிச்சுருக்காங்க. அதுக்கு பதிலாக பிளே கிரவுண்ட் போய் இந்த மாதிரி சாதனைகள் புரியணும்னு மனமாற கேட்டுக்கிறேன். மத்திய அரசு இளைஞர் நலம் விளையாட்டுத்துறை அனுமதியுடன் நடைபெற்ற SGADF தேசிய தற்காப்பு கலைகள் விளையாட்டுப் போட்டிகள் 2025 பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் கடந்த டிசம்பர் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இப்போட்டியை பாண்டிச்சேரி மாநில அரசின் கூட்டுறவு மற்றும் நுகர்பொருள் துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் கோவை மாவட்டத்திலிருந்து JKTC அகாடமி சார்பில் 129 கராத்தே மாணவ மாணவிகளும் தலைமை பயிற்சியாளர் சிகான் சிறில் வினோத் தலைமையில் 17 நடுவர்கள் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 25 வயது வரை நடைபெற்ற கராத்தே, சிலம்பம், யோகா, நடனம் ஆகிய போட்டிகளில் 2500 வீரர்கள் மற்றும் வீர மங்கைகள் கலந்து கொண்டு தங்களது முழு திறமையை வெளிப்படுத்தினார்கள். இதில் கோவையைச் சேர்ந்த JKTC அகாடமியைச் சேர்ந்த 31 மாணவர்கள் தங்கப் பதக்கத்தையும், 42 மாணவ மாணவிகள் 2வது பரிசும், 25 மாணவ மாணவிகள் 3வது பரிசும், மொத்தமாக 98 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சர்வதேச தற்காப்பு கலை போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் என்பது சிறப்பம்சமாகும். முதல் பரிசை கேஷவ் கவின், V விருத்திகாஸ்ரீ, J வினித், STR இனியா, T பிரஜித், M சஷ்வந்த், S அபய் கிருஷ்ணா, V ஸ்வஸ்திக், R சஷ்விதா, KS கதீர், கிறிஸ் அட்வான் ரோசாரியோ, AT ஸ்ரீவத்சன், S தர்ஷன், J கௌஷிக் ராம், B அன்புக்கரசன், K லவன் சூர்யா, S ஆராதனா, CR ஸ்ரீசாரா, M கோகுலகிருஷ்ணன், PM அஜய்ராஜ், R அஸ்வின், PP ஷஹானா, S சாய் பிரதீகா, P ரக்ஷனா, P ஜாஸ்மிதா, ஜோ நா நிர்மல்குமார், S அபிஷாய் யோனா, ஜசீனா தஸ்னீம், P பிரத்யும்னா மகாதேவ், விக்னேஷ் ஆகிய மாணவ மாணவிகளும், A பிரகாந்த், S நிஷித், AR ஸ்ருதிகாஸ்ரீ, J பிருத்விராஜ், G பவிஷ்ணு சாய், மன்ஹாஸ்ரீன், D மிர்னா, VP வர்ஜினியா, விகாசினி, TP ரித்விக், P தக்ஷன், அகில், ஸ்ரேத் அபிமன்யு, S காவ்யா, V ஜோஷிகாஸ்ரீ, V விகாஷ், S பிரத்யுமன், M அர்ஜுன், S முகமது ராஷிக், S ஜீவா, கனிழா, ஷார்வேஷ், ஷாலினி முத்துக்குமார், S ராம் ஈஸ்வர், SP ஷர்மன், ராகுல், K தேவி பரதி ஆகிய மாணவ மாணவிகள் 2ஆம் பரிசையும், 3ஆம் பரிசை S வரனவ் சாய், S தன்விகா, P ஹரிஷ், S சிவகிருஷ்ணந்த், கிருதிஷா, O பிரக்யா, A கிரீஷ் பிரான்சிஸ், P அபிஷா, T ஜோனா அஸ்ரியல், J ஜோனோ சுவா, S முகமது முகாசியூன், S சத்விகா, P சச்சின், A ஜே நினா,
ஜே சந்தோஷ், பி சாயாதவ், டி தேஜல், ஜே ஜெஸ்லி, சாய்ஃபுல்லா, முகமது ஷனாப், எஸ் சயீத் யாஸ், ஃபயிஸ் ஜாஃபர், எஸ் ரிதிமிகா, டி பிரின்ஸ் மேத்யூ, எஸ் கபிலன், ஜிஹெச் அஸ்விந்திரன், ஜே பௌர்ணிகா, கே கிஷோர், ஏ ராத்யன், ஏ நேத்ரா, ஜே தனிஷ்கர், வி பிரதீப், விபின் இருதயராஜ், எம் அஸ்வின், கே ஆர் சாய் விஷ்ணு, எஸ் யாதவ், அனுதீப், லியோனல் ஜோனா, எம் எஸ் விஜய் சங்கஜன், எஸ் கனிஷ்கா, எஸ் ரிதிகா, எஸ் சாந்தி நிப்ரியா, பி அஸ்விதா, ஸ்வாதி கார்த்திக், எஸ் பிரணவ் கணேஷ், எஸ் ஒய் குருபாரத், ஷாலினி முத்துக்குமார், அனுதீப், குருபரத் ஆகியோர் 3ஆம் பரிசு பெற்று வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் கராத்தே பயிற்சி மாஸ்டர்களுக்கும் சௌரிபாளையத்தில் உள்ள மண்டபத்தில் JKTC அகாடமியில் கராத்தே பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் சங்கத்தின் மூலம் மாபெரும் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமை பயிற்சியாளர் மற்றும் பயிற்சியாளர்களுக்கும் கராத்தே மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எங்கள் பேரை கூப்பிடாதீங்க, நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் சையாக இருக்கிறோன்னு. ஆனால் அந்த சையாக இருக்கிறவங்க தான் நம்ம மாணவர்கள் அனைவரையும், நம்மளுடைய குழந்தைகள் அனைவரையும் தேசிய அளவில் இன்றைக்கு தேசிய அளவில் நம்மளுடைய என்னது புன்னகையாலே அத்தனையும் உழைத்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் நம்மளுடைய மாஸ்டர்ஸு. அதனால முதலாவதாக யோகில் அழைக்கிறோம். ஏன்னா அவங்க சிந்தாவே என்னை வந்து வழிநடத்தி கரெக்டான பேக் பண்ணி போன என்னோட மாஸ்டர் திருவிழாவுக்கும் ஒரு பெரியார முத்தான வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இப்போ நான் சூப்பராக பண்ணீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா இருக்கு. அதாவது ஈவெண்ட் வந்து எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி போகணும் அதிகமாக தான் இருக்கு. அண்ட் எனக்கு பெருசாக லைஃப்பில் பேசி பழக்கம் இல்லை. நிஜமா அப்படி இருக்கிறவங்க நான் இப்போ வந்து நிறைய வயதில் ஆக்டிங் பண்ண எல்லாம் பண்ணேன்னா என்னைக்கு டக்குனு பேச சொல்லிவிட்ட என்னோட மாஸ்டர் தான். ஸோ அதுக்கு நான் எல்லாத்தையும் லைனாக பண்ணுவேன். ஸோ நம்ம JKTC கல்ச்சுரல் வந்து அதோட ரொம்ப வருஷமாக நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். அதில் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். அண்ட் இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா பேரண்ட்ஸ் இவ்வளோ எடுத்து சொல்லப்போனால் மாஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ ஃபுல் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த வரைக்குமே என்ன பண்ணாங்க எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் அசோசியேஷன் எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இருந்தது. ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அடுத்த நாள் போகாமல் ஃபுல்லாக அங்கே அந்த வீட்டில் கொஞ்சம் கூட பேசுகிற டயர்டு வராங்க, கொஞ்சம் கூட உட்கார்ந்தாங்க. அந்த ஒரு டயர்டுமே ஒரு பெரிய பிடிக்க எடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
பிரைஸ் சொல்ல முடியும். பேரண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு புஷ் வேணும், அது ஒரு ஃபயர் வேணும், அது ஒரு வழிகாட்டி வேணும். இங்கேருந்து சொல்றதுக்கு இது பண்ணால் இது நடக்கும்னு சொல்றது ஒரு ஆள் வேணும், அது ஒரு ஆர்வம் வேணும், அது ஒரு தலைவர் வேணும் இல்லைன்னா. ஸோ அப்படி நான் வந்து என் 6th நான் ஜாயின் பண்ணேன், உங்களை மாதிரி ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்குமே என்னை வழி நடத்தி என்னோட எல்லா இருக்கிற மாஸ்டர்ஸுமே வழி நடத்திய எங்களோட மாஸ்டர் ஷெடியூல் வந்து பெரிய பேசுறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ். அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ்க்குமே அடுத்தடுத்த எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஒரு குரூவாக ஒரு ஃபேமிலியாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்தீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து வந்தீங்க, ஒரு ஜெகடிசி ஃபேமிலியாக நம்ம எல்லாரும் மாறிட்டோம். ஸோ இந்த ஃபேமிலி எந்த வரைக்குமே கண்டினியூ ஆகும், ஆப்வியஸ் கண்டினியூ ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ ஸோ மச். Hello. A lot of things stay with my mind. Coming from so, ரொம்ப கோஆபரேஷனோட பார்ட்டிசிபேஷன் பார்க்கும்போது ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ யூஸ்வலி லைக் இவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த டைமில் வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் போட அப்சர்வ் பண்ணுவோம். லைக் பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ், அங்கே இருந்த டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிருந்தாலும் லைக் வே அவங்க லைக் ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்ததாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின்ஸ் இல்லாமல் இருக்கட்டும், கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப was like quite shocking for me. And the best thing like about this like ஒரு event முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படியே ஸ்லோவாக கிடைக்கும். ஆனால் இங்கே இந்த பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாரோட சப்போர்ட் பண்ணி அந்த ஏரியா எப்போ மெயின்டைன் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ நடந்த இது சொன்ன நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நம்மளே வெளியே ஈவெண்ட் நம்புகிறோம். நாமளே நேஷனல் நடத்துறது பேரண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு நான் வெளியே thank you to all the students. Short time under பயங்கரமா practice பண்ணிங்க, parents ஓட influence ரொம்ப இருக்கு. Thank you students. எல்லாரும் ப்ராப்ளம் நல்லா பண்ணிட்டீங்க. Thank you. விருப்பப்படும் ஆசிரியர் பெருமக்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய அனுபவங்களை எங்கள் மாணவ செல்வங்களோடும் பெற்றோர்களோடும். உண்மையாகவே நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ பெருசாக நடக்கும் பேரண்ட்ஸோட சொல்ல பண்ணீங்கன்னு நான் நினச்சிட்டு ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு இருக்காரும் சரி வடக்கு சைடில் இருக்கிற பேரண்ட்ஸ் சார்பாக ஆசைக்கு நான் நன்றிகளை சொல்கிறேன். ரொம்ப பள்ளி இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். யாருக்கும் இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் தெரியாது. ஆல்மோஸ்ட் நான் சகத்தில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் சாயங்காலத்து வந்து ஆல்மோஸ்ட் 12 years ஆகிடுச்சு. நான் நிறைய இருக்கேன். அதே பேரண்ட்ஸ்க்கு தெரியும், மாஸ்டர்ஸ் தெரியும், ஒரு சில மாஸ்டர்ஸ்க்கு எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டாக்டராக இருக்கேன், ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டராக இருக்கேன். இப்போ படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் இதுவும் வந்து என்னன்னா நான் இங்கே நிறைய இருந்தனால தான் டாக்டர் வந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து காலேஜ் டைமில் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து எனக்கு கேவிபி காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடச்சிச்சு. ஆனால் அது வேணாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை வச்சுக்கிட்டு அதனால ப்ரொஃபஷனலாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரபி சொன்னார். அப்புறம் நான் ஸ்டூடெண்ட் சொன்னேன், சரி நான் வீட்டில் சொல்கிறேன் சொல்லிட்டு சரி ஓகே நான் எடுத்து அப்படின்னாரு. சரி ஓகே எழுதுனதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த யூஜி டிகிரி இருந்தாலும் பிஜி டிகிரியில் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்போர்ட்ஸ் இப்போ முடிச்சுட்டேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். என்னன்னா இவ்வளோ ஆல்மோஸ்ட் நானும் நிறையா
போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது இவங்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எழுதுறவங்க அது ஒரு கவர்மெண்ட் நான் பே பண்ணி போவேன், இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பே பண்ணி போயிருக்காரு. அந்த மாதிரி நடக்குது. செல்லமாகவே மாசம் தான் ரொம்ப இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்துன்னா ஹாஸ்டல் நானும் என்ன ஸ்கூலில் இருக்கிறேன். இது வாரத்தில் ஒரே நாள் தான் கிளாஸு ஸ்கூலில் இருக்கும். அது எப்படின்னா ஃப்ரைடே மட்டும் தான் இருக்கும். அந்த ஃப்ரைடே டைமில் மாஸ்டர் வந்தாங்கன்னா எங்கள் கிளாஸுக்கு நான் தான் காட்டல அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். எங்கள் மாஸ்டர் வந்து ரொம்ப பேர் அதனால நான் ஒரு கொடுத்ததுனால நான் காலையில் ஃப்ரைடே கூட சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸே திட்டிருக்காங்க, ஃப்ரைடே வந்து மட்டும் எவ்வளோ போயிருக்கிற அந்த நாள் தான் வந்து கிளாஸில் வந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த ஃப்ரைடே ஒன் ஃப்ரைடே திட்டிருக்காங்க. ஆனால் அதாவது முன்ன அந்த டைமில் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்ப ரொம்ப தப்பிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே மாஸ்டர் பார்த்துக்கூடாது முன்னாடிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு மேக்ஸிமம் பார்த்துருந்தா பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க மாஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ நான் நல்லா பண்ணிட்டு இப்போ நல்ல ஒரு கேப் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நியூ இயர் டைம் ஆடினா சூப்பராக ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனும் தளபதிக்காங்க, நானும் தளபதிக்காங்க. அது சின்ன வயசுல வந்து நாங்கள் எப்படின்னா கிளாஸ் முடிச்சுட்டு சைக்கிளில் போவோம். என்ன ஸ்கூலில் முடிச்சுட்டு டைம் எடுத்துட்டா அப்போ எடுத்துக்காதீங்க. இங்கே அஸ்வின் வந்து அவங்க 4 வருஷம் ஒரே செவனில் சாப்பிடுறோம். செவனில் நாங்கள் ஒரே கிளாஸ் பேசும்போது சாரி பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி நானும் ஒரு பேரண்ட் தான். நான் வந்து சிலப்போ நான் ஸ்கூல் டைமில் ஜாயின் பண்ணேன். நான் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால ஒரு வேறு என் பொண்ணை சேர்த்து சிலம்பமாக ஜெயிக்க வைக்கிறது அவன் கண்டிப்பாக 3 மாதம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். 3 மாதத்துக்கு ரொம்ப தேங்க்ஸாக நினச்சிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டால் கூட ஒன்று பொறுமையாக அந்த மெசேஜ் நல்லாவே கலையிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையாக மெசேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப சப்போர்ட் நம்ம எங்கே போனாலுமே அவங்களுக்கு எப்போ நம்ம தேவையான அவாய்ட் பண்ணாலும் அவங்க நல்லா பெருசாக மெசேஜ் பண்ணிக்கிறது எல்லாமே மாதத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கோவிட் மாதத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சாமி கோவிட் மாதமே தெரியல பண்ணல இப்போ பண்ணுறேன். அதனால் எல்லாரும் அந்த எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். லலிதா ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது சிவலிங்கம் மாஸ்டருக்கு, அடுத்து கோவில் மாஸ்டருக்கு. இதை விட எஸ்பெஷலி தேங்க் பண்ணுறது அனிதா மாஸ்டருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே இங்கே உட்காந்துருக்குறாங்கன்னா அது சிவில் சாரோடு சேர்ந்து அனிதா மாஸ்டரோட சப்போர்ட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் ஆக்சுவலாக தெரியும் கோவில் மாஸ்டருக்கு இது வரைக்கும் அவங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கூட நான் ஸ்கூலுக்கு போனதில்லை. என் பசங்க 2 பேருமே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. செம்ம குடும்பம்னா இந்த அளவு குடும்பம்னு சொல்ல முடியாது. கோகுல் மாஸ்டர் தான் அவங்கள பார்த்து ஏன்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு குடும்பம். ஆனால் அவங்களை இன்னும் அனிதா மேம் வந்து நல்லா புரிஞ்சு இப்போ லாஸ்ட்டாக 2 இயர்ஸாக வந்து அவங்க வெளியே கூட்டிகிட்டு போகிறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது என் பசங்கக்கிட்டே இவ்வளோ டேலண்ட் இருந்துச்சு. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அவனுக்கு கையில் வந்து என்ன கொடுத்தா அவங்க எப்படி வருவாங்கன்றத இவங்க எல்லா மாஸ்டருக்கும் கைடனாக இருந்து அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால மட்டுமே தான் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். 10 பிள்ளைங்களை கொடுத்து என் பையனை பார்த்துக்க சொல்லும்போது என் பையன் அவங்கள அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத விட பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின நிமிஷத்துலேருந்து சொல்கிறான். சாரோட ஒய்ஃப் வந்து அவங்க பேர் என்னன்னு தான் தெரியாதுங்கிறான். சாரோட ஒய்ஃப் வந்துமா நான் குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, சாரோட
இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்தது. ஸோ அன்னிலேருந்து என்னோட சர்க்கிள் இந்த சேஞ்சஸ் நான் பார்த்தேன். அவன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி காலைல எழுந்தவரையும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அதெல்லாம் இருந்தது. அந்த ஸ்பீச் கண்டிப்பாக நிறைய பசங்களோட ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ மெயினாக உங்களோட மேபி அந்த ஸ்பீச் வந்து 3 டைமென்ஷனல் டிசிப்ளின், டெடிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த 3 தான் இவங்களை கண்டிப்பாக அந்த நேஷனல் டோர்னமெண்ட்டில் ஜெயிக்க வச்சுருக்கோம். ஸோ நாட் ஒன்லி கவர்மெண்ட்டில் ஜெயிக்க மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கரியர் அண்ட் அவங்களோட ஸ்டடீஸ்லையும் இதை சேஞ்ச் பண்ணுவோம், அவங்களோட கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுவோம். தேங்க்யூ மை சார். கண்டினியூ பண்ணுவோம். எல்லாருமே ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. எனக்கு இதை ஃபஸ்ட்டு என்னன்னா ஆக்சுவலாக கோவிங் மாஸ்டர் சாரி சார் வந்து காலேஜ்லேயே நான் பார்த்தேன். என்னோட சூப்பர் சீனியர் தான் இருக்கேன். இப்போது காலேஜில் பார்த்தோன்னா பார்க்கும்போது எனக்கு ஆசை, சரி நம்ம ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம், ஒரு தேர்வு இருக்காது, இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினாக இருப்பார், ஸ்டேஜ் கூட நிறைய பண்ணுவார், பண்ணும்போது சரி யார் இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 days அப்புறம் பார்க்குறேன் இவ்வளோ இல்லாமல் இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோட பையனுக்குள்ள தாத்தா வந்து பண்ணியிருந்தாரு. அவங்க மேலே இருந்த நன்மையிலே நான் மறந்து வந்தேன். வேற எதுவும் இருக்காங்க, அது பக்கத்தில் இருக்க பையன் அதனால் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நிறைய பேர் பேரண்ட்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதே மாதிரி எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் வந்து வெற்றி பெற்றாங்க ஏன்னா பையனுக்கு வந்து பாராட்டு பெருசில்லை. இங்கே வந்து பாராட்டு விழாவின் இறுதியில் JKTC அகாடமியின் தலைமை கராத்தே பயிற்சியாளர் திரு சிறில் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அதிகமாக டைம் கிடையாது, ஒரு 2 days 3 days வச்சு. ஆனால் இந்த பிளான் பண்ணாலுமே எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்க இல்லை கொடுக்காதவங்க எதுவும் விஷயம் இல்லை. எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருமே அதுக்கான பங்களிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செய்கிறீங்க. சரிங்களா? அடுத்த ரொம்ப மாதிரி அடுத்த இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எங்க பேச்சு கேட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்திருக்காரு. அப்புறம் அஜய் சொன்னது ஒரு JKTC அப்படின்னாவே அது ஒரு பிராண்ட். இப்போ நிறைய கவர்மெண்ட் இப்போ கூட நான் எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருந்தால் உட்காந்து ஆச்சரியமா பார்த்தேன். நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்க எல்லாரும் காரணம் வாங்குறாங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். இது எங்கள் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தது, சிறு மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தது. அப்போ ஒரு விஷயம் விடாம இவ்வளோ விஷயத்தையும் கோவில்ஸ் இந்த வயசுல சொல்றாங்க அப்படின்னா 46 வயசு ஆச்சு. இந்த 46 வயசையும் என்னோட லைஃப்ல பரப்பி போட்ட அத்தனை விஷயங்களையும் ஒரு விஷயத்தையும் மறக்காம போனாலும் இல்லை நம்ம லைஃப்ல கஷ்டம் வரும், நம்ம ஜெயிச்சு நிற்கிறோங்கிற எண்ணம் நிச்சயமா அந்த குழந்தைக்கு வரும். அப்படிங்கிற ஒரு லைஃப் ஒரு பாடமாக இருக்குன்னு நினைக்கிறப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பசங்களாம் பேசுறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் எப்பவுமே குழந்தைகளை வந்து மைண்ட்ல பேச சொல்றேன்.
குழந்தைகளுக்கு இருக்கணும். அது இந்த ஸ்டேஜில் பேசுறதுல இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ வந்து இங்கே ஹோஸ்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறது, ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எங்கள் குழந்தைங்க வீட்டில் பேசவே மாட்டேங்கிறாங்க போகணும்னு நினைப்போம். இவங்க எல்லாம் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே பெரிய பசங்க ஆகிட்டாங்க. இங்கே பேசுகிறப்ப தான் பார்த்தேன். கராத்தே கிளாஸ் போகிறப்ப எனக்கு குழந்தைங்க இங்கே வந்து பார்க்குறப்போ நோ டைம் சவுண்ட் போடலாமா? பாராட்டு விழாவின் இறுதியில் ஜேகேடிசி அகாடமியின் தலைமை கராத்தே பயிற்சியாளர் திரு சிரில் வினோத் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். வணக்கம், என் பேர் சிரில் வினோத், ஜேகேடிசி கல்ச்சுரல் அகாடமியோட சீஃப் இன்ஸ்ட்ரக்டர். ஆக்சுவலி இந்த விழாவானது வந்து கடந்த டிசம்பர் மாதம் 27, 28 காரைக்காலில் நடந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கேமில் ஜேகேடிசி குழந்தைங்க சார்பாக கராட்டே, சிலம்பம், யோகா, டான்ஸ் ஆகிய 4 பிரிவுகளில் மொத்தம் 129 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் மொத்தம் 31 தங்க மெடல்களையும் 43 சில்வர் மெடல்களையும் 25 பிரான்ஸ் மெடலையும் வின் பண்ணி மொத்தம் 98 மெடல்களோட ஒட்டுமொத்த சாம்பியன் அவார்டையும் ஜேகேடிசி வென்றிருக்காங்க. ஸோ அந்த வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் அதற்காக பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களோட பெற்றோர்கள் ஏற்படுத்திய இந்த நன்றி நவல்தல் விழா. இந்த விழாவில் அனைத்து பேரண்ட்ஸும் கலந்து மாஸ்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட், வெற்றியோட பங்களிப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இதில் இந்த கராட்டே, யோகா, சிலம்பம், டான்ஸில் கலந்துக்கிட்ட குழந்தைங்க இப்போ நேஷ்னல் வின் பண்ணியிருக்காங்க. நேஷ்னலில் வெற்றி பெற்ற குழந்தைகள் அனைவரும் நம்ம ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு அதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த நேஷ்னல் மேட்ச் காரைக்காலில் நடந்துச்சு. இந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சிடி, அதாவது அஃபீஷியல் கேடரில் இருக்கிற C&D அஃபீஷியல் ஒர்க்குக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் அனைவருமே பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு ஊக்கமளித்த பெற்றோர்களுக்கும் இதுக்கு பயிற்சி அளித்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஜேகேடிசி அகாடமிங்கிறது மெயினாக வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு டேலண்ட் மட்டும் இல்லை, கராத்தேவும் இருக்கணும், சிலம்பம் இருக்கணும், யோகா இருக்கணும், மேஜிக் இருக்கணும், அட் த டைம் யோகா, டான்ஸ், இப்படி பல்வேறு கலைகள் வந்து ஒரு குழந்தைகளுக்கு இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளும் மல்டி டேலண்ட் பர்சனாக வளரணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய எய்ம். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம். அதில் சாதிச்சுட்டு வரோம்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு எங்கள் சலுகை இருக்குது. ஒருவேளை அவங்க குடும்பத்தில் ஏழ்மையான நிலைமையில் இருந்தால் முற்றிலும் இலவசமாக இந்த ஜேகேடிசியில் பயிற்சி அளித்து அவங்கள டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதில் வெற்றி பெற வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்குற வரைக்கும் இந்த ஜேகேடிசி கூட நிற்கிது. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க பலன் அடைஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த தொடர்ந்து அந்த செயலை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கராத்தேவை பொறுத்தளவு நிறைய ஸ்போர்ட்ஸ் கேமில் நிறைய இடங்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது முதல்ல வந்து இந்த கராட்டே இல்லை அதர் கேம்ஸ் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லா கலைகளுக்குமே மக்களிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சு. அரசாங்கமும் அதற்குண்டான ஊக்கத்தொகை அளிக்கிறாங்க. வின் பண்ணவங்களுக்கு இன்டர்நேஷ்னலுக்கு வாய்ப்பு தராங்க. அதில் கேஷ் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா வெற்றி பெற குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் வேலையும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல அங்கீகாரம் இந்திய அரசும் தமிழக அரசும் வழங்கிட்டு இருக்குது. ரொம்ப பெருமைக்குரியான விஷயம். கேட்கல.
என் பேர் வந்து எஸ் தர்ஷன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் நேம் வந்து மருதமலை தேவஸ்தானா மயர் செகண்டரி ஸ்கூல். நான் ஜேகேடிசி கல்ச்சுரல் அகாடமி கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துருக்கேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டை முடிச்சு இப்போ நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் அடிச்சிருக்கேன். அதுக்கு காரணமாக இருந்த என் பேரண்ட்ஸு மாஸ்டர்ஸுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்து நான் இன்டர்நேஷ்னல் மேட்ச் போகிறேன். அதுக்கு காரணமாக இருந்த எங்கள் சில்நாத் மாஸ்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஜெயந்தி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்னோடய பையன் வந்து ஜேகேடிசி கல்ச்சுரல் அகாடமியில் ஒரு 5 இயர்ஸாக வந்து கராத்தே கற்றுட்ருக்கான். அண்ட் இப்போ வந்து நாங்கள் SGADF நேஷ்னல் கேம்ஸில் வந்து வின் பண்ணியிருக்கான். அண்ட் இன்டர்நேஷ்னலுக்கும் செலக்ட் ஆகிருக்கோம். என் பையன் மட்டும் இல்லை, இங்கே நிறைய குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணமாக இருந்த வினோத் சார், ஜேகேடிசி கல்ச்சுரல் அகாடமியோட சார் அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் இவங்களை எல்லாத்துக்கும் வந்து அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. மித்த மாஸ்டர்ஸும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்காக எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எங்கள் குழந்தைகள் வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வரைக்கும் போய் வின் பண்ணுறக்கு அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து சார்னால தான் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் மோர் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஜேகேடிசி கல்ச்சுரல் அகாடமி சார்பாக பேசுகிறோம். என் குழந்தை இங்கே தான் 2 வருஷமாக கராத்தே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. என் 2 குழந்தைகளுமே நேஷ்னல் செலக்ட் ஆகியிருக்காங்க. நேஷ்னல் செலக்ட் ஆகி அங்கே காரைக்கால் போனதில் 2 குழந்தைகளும் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி எங்கள் அகாடமி குழந்தைகள் நிறையா பேர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் வந்து நம்ம சிறில் வினோத் சார் தான். ஸோ அவர் கீழே நிறையா குழந்தைகள் கராத்தே மட்டும் இல்லாமல் சிலம்பம், கும்தே, மற்ற இதுலேயும் வந்து நிறையா கலை இதிலெல்லாம் சேர்ந்து நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் இதோடு நிறுத்தாமல் நீ அடுத்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போய் நம்ம கண்டிப்பாக நம்ம நாட்டுக்காக பெருமை சேர்த்தோம் நம்புகிறோம். எங்கள் மாஸ்டர் சிறில் வினோத் சார் அவர்களுக்கும் அவரோட டீமுக்கும் இந்த சமயத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.